ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1117ஓட ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் பார்த்தலாம். இந்த சாப்டரில் நம்ம நினச்சது நடந்துருச்சுறாங்கிற மாதிரி ஜோரோ வர்சஸ் நுஜ்ரோ ஃபைட் நடக்க போகுது. அண்ட் வெகாபங்கோட ஃபைனல் மெசேஜ் அந்த ப்ராட்காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிருச்சு. ஸோ அவனோட ஃபைனல் மெசேஜ் எதுக்காகனா வில் ஆஃப் டியை பற்றி, அந்த வில் ஆஃப் டியை பற்றி சொல்கிறாராங்கிறத இந்த சாப்டரில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். Look at the rise, fuck up the max, light up the night and I never look back. I am the hunter, you are the monster, I am the entity, I am the heart. Fight with no water, fight with no water, bring me the leg, I won't choke on no waves. And motherfucker, I am the product, I never feeling my feelings, I run up on them in the middle of the night and I kill them. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியது, ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால என்னால் இந்த வீடியோவை நேற்று அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக வந்துடும். சரி, நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மோன்னு வச்சுருக்காங்க, அதாவது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டாமாம். இந்த மோங்கிற டைட்டிலுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சாப்டரோட எண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் எப்பயும் போல் பீப்புளோட ரியாக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ சாப்டர் இந்த பீப்புளோட ரியாக்ஷன்லேயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரில. எல்லா சாப்டரை எடுத்தாலும் நான் படிக்கிற ஃபஸ்ட்டு வேர்டு இந்த சாப்டர் ஸ்டார்ட் வித் பீப்புள் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாச்சினோசோ ஐலாண்டை காட்டுறாங்க, அதில் சம் பைரட்ஸையும் காட்டுறாங்க. போன சாப்டரில் வெகாபங்க் சொல்லியிருப்பான் இல்லையா, ஏன்ஷியன் கிங்டம் வந்து கடலுக்குள்ளே மூழ்கிருச்சுன்னு. ஸோ சம் ட்ரெஷரும் அதோட சேர்ந்து மூழ்கியிருக்கும். ஸோ அந்த ஹாச்சினோசோ ஐலாண்டில் உள்ள பைரட்டெல்லாம் வந்து கடலுக்கு போய் அந்த ட்ரெஷரை பார்த்தீங்கன்னா தேடலாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த 3 பைரட்ஸை வந்து ஹாச்சினோசோ ஐலாண்டில் காட்டுறாங்க. யாருன்னா க்ரீக், கின், அப்புறம் வந்து பேர்ல். இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்வர்சேஷன் போகுது, அதெல்லாம் டீப்பாக பார்க்க வேணாம். நம்ம அடுத்த என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் அப்படியே சாப்டரில் பார்த்துடலாம். அண்ட் மோன் பிளாக் கிரிக்கெட், அதுக்கப்புறம் சாரியாமா அலையன்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீல வந்து சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இவங்கெல்லாம் ஜெயா ஐலாண்ட் ஆர்க் அப்போ காட்டியிருப்பாங்க. ஸோ நான் ஜெயா ஐலாண்ட் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் ஜெயா ஐலாண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்த போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ அது ஜெயா இல்லை ஜாயான்னு. ப்ரோ ஜாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியல, நீங்களாகவே க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை ஒருவேளை நான் தான் தப்பாக சொல்கிறேன்னா கூட எனக்கு டவுட் வந்துடும் போல், அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் கூட செக் பண்ணேன், ஜெயான்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம தலைவர் அது ஜெயா இல்லை ஜாயான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் தான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் சொல்லணும், அது ஜெயாவா இல்லை ஜாயாவாங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டாக ஸ்வாட் மெம்பர்ஸை காட்டுறாங்க. ஸ்வாட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க இன்ஜுரிஸ்லேருந்து. அங்கே கோபியும் இருக்கான். கோபி வந்து பெட்டில் இருக்கான், ஆனால் வந்து கோபி கான்ஷியஸாக தான் இருக்காங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த ட்ரேக்கை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வானோலேருந்து ரிட்டன் ஆகிட்டான். ஸோ அதுக்கு அடுத்த குஜாக்கோ காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட் ரூமில் தனியாக பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு இருக்கா. அண்ட் பிரின்ஸ் கிரெஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான் வெகாபங்க் கூட மெசேஜ் வந்து ஒரு டெரிபிள் கன்க்ளூஷனுக்கு போயிடுங்கிற மாதிரி. அதுக்கு குஜாக்கு ரிப்ளை பண்ணுறா, இட்ஸ் அவர் டைம் டு ஆக்ட் நவ், நமக்கு நேரம் வந்துருச்சு நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி குஜாக்கு ரிப்ளை பண்ணுறான். அண்ட் ஸ்மோக்கரை காட்டுறாங்க. ஸ்மோக்கர் வந்து பில்லோவர் பைக்கை சீல பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸ்மோக்கர் வந்து டஷிகிட்ட டெண்டன் மூஷி மூலமாக பேசுகிறான், எங்கே இருக்காங்கிற மாதிரி. டஷிகி வந்து சொல்கிறான், நான் வந்து மெரைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. வெகாபங்க் சொல்கிறான். வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட்டோட ஃபைனல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ வெகாபங்க் கடைசியாக பார்த்தீங்கன்னா சம் வேர்ட்ஸை சொல்ல போகிறான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் சொன்னான்னா அது வந்து தியரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறான். ஸோ அதனால ஃபைனல் வேர்ட்ஸை முடிச்சுக்கலாங்கிற மாதிரி வெகாபங்க் சொல்கிறான். ஃப்ரான்டியர் ட்ரோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஷட் டவுன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நாமியோட குரூப்பு வந்து செயில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜிம்பே அண்ட் ஜோரோ வந்து ஷிப்புக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல உடனே நுஸ்ஜுரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். நுஸ்ஜுரோ நம்ம ஸ்டார் ஹெட்ஸை தப்பிக்க விடக்கூடாதுங்கிற மாதிரி 1000 சன்னியை போய் ஸ்லாஷ் பண்ண போகிறான் அவனோட ஸ்வாட்னால. ஜோரோ பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ணுறான். இந்த அனிமேஷன் இந்த பேனல் வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில, ஆனால் பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா ஜோரோ அண்ட் நுஸ்ஜுரோ 2 பேரும் ஐயாக மீட் பண்ணி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ஸை கிராஷ் பண்ணுறாங்க இல்லையா. நுஸ்ஜுரோ 1000 சன்னியை ஸ்லாஷ் பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்ச ஜோரோ இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா ஜிம்பேயோட ஹெல்ப் மூலமாக ஜிம்பே வந்து நம்ம ஜோரோவை நுஸ்ஜுரோ கிட்ட த்ரோ பண்ணுறான். ஜோரோவும் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அவனோட ஸ்வாட் யூஸ் பண்ணி ராஷமோன் அப்படிங்கிற அட்டாக் மூலமாக நுஸ்ஜுரோவோட அட்டாக்கை பிளாக் பண்ணுறான்.
ஜோரோ வந்து அவனோட கிட்டட்ஸு அப்புறம் எம்மா இந்த 2 பிளேடை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நொஸ்ஜுரோவோட அட்டாக்கை வந்து பிளாக் பண்ணுறான். இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணும்போது 2 ஸ்வாடும் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்னால கிராஷ் ஆகுது இல்லையா. ஸோ அவனுக்கு ஏற்ற ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணுவான், நம்ம நொஸ்ஜுரோவும் அவனோட ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணுவான். அந்த இடத்துல இவங்க 2 பேரோட ஸ்வாட் வந்து கிராஷ் ஆகும்போது பிளாக் லைட்னிங் அண்ட் ஃபயர் வந்து அப்பியர் ஆகுதுங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அனிமேஷனில் இது தரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவங்க 2 பேரும் கிளாஷ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஜோரோ வந்து நொஸ்ஜுரோட்டை எதோ நோட்டீஸ் பண்ணுறான். ஜோரோ கேட்குறான், என்னது கிட்டட்ஸுவா அப்படிங்கிற மாதிரி நொஸ்ஜுரோவோட பிளேடை பார்த்து கேட்குறான். ஸோ இவங்க 2 பேரும் ஸ்வாடு கிராஷ் பண்ணதில் அந்த இம்பேக்ட் இருக்கும் தெரியுமா. ஸோ அதனால 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டாக புஷ் பண்ணப்படுறாங்க. அண்ட் ஜிம்பே பார்த்தீங்கன்னா ஜோரோவை அழைச்சிட்டு நாமி குரூப்கிட்ட நீங்கள் ஷிப்பில் ஏறுங்கிற மாதிரி சொல்கிறான். ஜோரோ பார்த்தீங்கன்னா நானும் ஜிம்பே ஷிப்பில் ஜம்ப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜோரோ சொல்கிறான். ஸோ எல்பாஃப் ஜெயன்ஸோட ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஜெயன்ஸ் வந்து மெரைன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. வைஸ் அட்மிரல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டான். யாருன்னா ப்ளூ கிராஸ். அவன் வந்து எல்பாஃபோட ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கிரியேட் பண்ணுறான். எது மூலமான சீபீஸ்ட் வெப்பன் மூலமாக. டாலுங்கிற மெரைன் பார்த்தீங்கன்னா காஷிங்கிற ஜெயண்ட்டை ராக் அண்ட் ரோல் பிளாஸ்டர் அப்படிங்கிற அட்டாக் மூலமாக காஷியை தோக்கடிக்கிறாங்க. லூஃபி வந்து அவனோட நார்மல் ஃபார்முக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறான். லூஃபி, டோரி அண்ட் ப்ரோகி இவங்க பார்த்தீங்கன்னா கடற்கரை கிட்ட வந்து வந்துட்டாங்க. அப்புறம் எல்பாஃப் ஜெயன்ட் ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறாங்க. லூஃபியும் பார்த்தீங்கன்னா நினைக்கிறான், எங்கடா இந்த வார்க்குறி பையன் இவ்வளோ நேரம் நம்மளை துரத்திட்டு இருந்தானே காணுங்கிற மாதிரி. நானும் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன், 4-5 சாப்டராக வார்க்குறி இவங்களை போட்டு துரத்திட்டு இருக்கான், இன்னுமாடா தப்பிக்கிறீங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா வார்க்குரியட்டையும் தப்பிச்சிட்டாங்க. நம்ம நொஸ்ஜுரோவை தவிர மற்ற 4 கோரோஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்ஷியன்ட் ரோபோட் கிட்ட நெருங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டு தான் ஒரிஜினல் டெண்டன் மூஷியை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா. அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட்டை அட்டாக் பண்ண போகும்போது நம்ம கோரோஸை எல்லாம் ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணுறாங்க, என்னடா இந்த ரோபோட்டு தானே 200 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் வாய்ஸ் அட்டாக் பண்ணிச்சுங்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் எப்படி அவைக்கன் ஆகும்னா லூஃபியோட கியர் 5 ரிதம் மூலமாக தான் அவைக்கன் ஆகும். ஸோ அந்த ரிதமே இல்லை அந்த 200 years எகோ. ஏன்னா அந்த கம் ஃப்ரூட் வந்து அவைக்கன் ஆகவே சென்ச்சுரிஸ் ஆச்சு. ஸோ அந்த ரிதம்னால் அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் வந்து அவைக்கன் ஆகிருக்கணும். ஆனால் அந்த டைம் தான் கம் ஃப்ரூட்டே அவைக்கனால் அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு யூஸரும் கிடையாது. ஸோ அப்போ அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் எப்படி அந்த இடத்துல மேரேஜ் வாய்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கும்? ஒருவேளை அந்த மேரேஜ் வாய்ஸ் அட்டாக் பண்ணணும்னு அந்த ரோபோட்க்கு யாராச்சும் செட் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை நம்ம வெகாபங்கை விட ஜீனியஸ் இருந்தானா? ஏன்னா அந்த ரோபோட்டை அவைக்கன் பண்ணி மேரேஜ் வாய்ஸ் அட்டாக் பண்ண சொல்ல யார் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியல. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ வெகாபங்க் அவனோட ஃபைனல் மெசேஜை வந்து சொல்ல வரான். வெகாபங்க் சொல்கிறான், யாருக்கெல்லாம் அவங்க நேமில் டிங்கிற லெட்டர் இருக்கோ ஸோ அவங்களுக்காக நான் ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்கிறான். ஸோ இவன் இதை பற்றி சொல்லும்போது நிறைய கேரக்டர்ஸ் யாருக்கெல்லாம் டி லெட்டர் இருக்கோ அவங்க நேமில் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ சபோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஸ் அண்ட் லூஃபி இவங்க 2 பேரையும் நினச்சி பார்க்குறான். ஏன்னா இவங்க 2 பேர்கிட்டையும் டி இருக்கும். கோபி வந்து கார்ப்பையும் லூஃபியும் நினச்சி பார்க்குறான். ஸோ அஃப்கோர்ஸ் கார்ப்டையும் பார்த்தீங்கன்னா அந்த டி லெட்டர் இருக்கும். ஸோ ஃபைனலாக வெகாபங்க் யார்கிட்டெல்லாம் டி இருக்கோ அவங்கள பற்றி சொல்ல வரான் இல்லையா, அதை சொல்ல வரான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வார்க்குடி சொல்கிறான், திரும்ப ஆரம்பிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி வார்க்குடி ஒரு சைடு காண்டாகிறான். ஸோ வெகாபங்க் சொல்கிறான், அமாங் யூ கைஸ் தேர் இஸ் மோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். தேர் இஸ் மோன்னு மாதிரி சொல்லியிருக்கான். மோங்கிறது நம்ம சாப்டரோட டைட்டில். அந்த மோ அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டாமா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறது எனக்கு கரெக்டாக புரியலை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன். மோங்கிறது வந்து ஒரு கேரக்டராமாம். அது வந்து வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட் முடிகிற அப்போ அப்பியர் ஆவானா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேமாம். டைட்டிலில் உள்ள மோவும் இங்கே அவன் சொல்ல போகிற மோவும் பார்த்தீங்கன்னா சேமுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இது ஸ்பாய்லருங்கிறதுனால எனக்கு புரியலை எப்படிங்கிறது. நம்மகிட்ட சாப்டரில் தான் பார்க்கணும். இப்போ தான் இந்த வெகாபங்க் வில்ல அப்படியே பற்றி ரிவீல் பண்ணுறாரேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா வெகாபங்க் சொல்கிறான், அமாங் யூ கைஸ் தேர் இஸ் மோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம டெண்டன் மூசி பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல ஏன்ஷியன்ட் ரோபோட் அந்த டெண்டன் மூசியை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த ரெஸ்ட் ஆஃப் த கோரோ சைஸ் போய் ஏன்ஷியன்ட் ரோபோட் போய் பறக்க விட்றான் வார்க்குரி ஒரு அட்டாக் கொடுத்து. அதோட ஏன்ஷியன்ட் ரோபோட்டோட கொஞ்சம் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. ஸோ அதோட அந்த டெண்டன் மூசியும் ஸ்டாப் ஆகுது. வெகாபங்கோ டியை பற்றி எதை சொல்ல வரானோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா பாதியில் ஸ்டாப் ஆகுது.
ஸோ வார்குரி அந்த என்ஜின் ரோபோட்டை பறக்க விட்டதுக்கப்புறம் ஸ்டாப் நிறுத்துறா வெகாபங்க் அப்படிங்கிற மாதிரி வார்குரி சொல்ல வெகாபங்கோட சிக்னலும் பார்த்தீங்கன்னா சடனாக டிஸப்பியர் ஆகுதுன்னே சொல்லலாம். பீப்புளும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த சிக்னல் கட் ஆயிருச்சு, ப்ராட்காஸ்ட் ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி கேட்க விவி வந்து அந்த டியை பற்றி என்ன தான் வெகாபங்க் சொல்ல வராங்கிற மாதிரி விவி பார்க்க அண்ட் சாப்டரோட எண்டை காட்டுறாங்க. சாப்டரோட எண்டில் வந்து யார்க் அப்பாடா இந்த ப்ராட்காஸ்ட் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி யார்க் பார்த்தீங்கன்னா அந்த சைடு சாட்டிஸ்ஃபை ஆகுறா. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. இந்த சாப்டரோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த சாப்டர் பிடிக்கவில்லை, எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ டியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகெயின் சொதப்பி விட்டார் நம்ம வெகாபங்க். ஸோ இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, என்னென்னா ஜோரோ vs நொஜ்ரோ அண்ட் ப்ராட்காஸ்ட்டு ஃபைனலாக எண்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராட்காஸ்ட்டை வச்சு தான் சாப்டரை இழுத்து ரியாக்ஷனே கவர் பண்ணிட்டு கிடந்தாங்க. ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் ஒரு இலையாக முடிஞ்சிருச்சுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த வாரம் பிரேக் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா போன வாரம் பிரேக்குக்கு சாப்டர் எப்படா வரப்போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வெகாபங்கோட ப்ராட்காஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி வர சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.